டிஎம்கேவங்கள்ட்ட நான் ஒண்ணே ஒன்று சொல்ல விரும்புறது எப்படின்னாக்கா, என்னோட டிவிக்கோட தலைவன் பற்றி எவனாச்சும் சரி தப்பாக எதனா பேசினானா அவனுக்கு கொடுக்குற தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கும். நான் பேசிங்கிறது ஒரே விஷயம் எப்படின்னாக்கா, பெங்களூர்லேருந்து ஏன் தலைவன் பற்றி பேசுகிறதுக்கு புரியுதா நான் சொல்கிறது அப்படின்ட்டு? புரியுதில்ல? பெங்களூர்லேருந்து நான் பேச போகிற ஒரே ஒரு ஸ்டோரி அப்படின்னாக்கா, ஏன் தலைவன் விஜய் சி ஜோசப் ஈண்டன் விஜய் என்ற முதல்வர் பற்றி தான் நான் பேசிக்கிறேன். என் தலைவன், என் உயிர், என் நண்பன், என் அண்ணன், தம்பி, சொத்து சொதம் எல்லாமே விஜய் சார் தான். அவனை பற்றி பேசுறதுக்கு சீமானுக்கு யோகியத்தில்லை, டிஎம்னுக்கு யோகியத்தில்லை, அதிமுக யோகியத்தில்லை. அம்மா நீங்கள் டிவியில் பேசி 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 உங்கள் அம்மா அவனை டவுன் பண்ணிக்கிற, அவன் பெருசாகின்னுக்கிறான். யார்? என் அண்ணன். சரிண்ணா வாடா கடன் வந்துட்டு, ஏன்னா என் அண்ணன் தானே நீ, அதான் சொன்னேன், தப்பாக இருந்துச்சுக்காத. எனக்கு எப்படியும் ஒரு 49 50க்கும், உனக்கு அவ்வளோன்னு தெரியாது, 52 நினைக்கிறேன். நான் பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் இருந்தாலும் என் அண்ணன் பற்றி இனிமே எவனா பேசுறது, நம்ம அந்த வீடியோவில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, இதெல்லாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கிங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னோடய வேலை வேறு மதிக்கும், செயலில் வேறு மதிக்கும், தொழிலில் வேறு மதிக்கும், நடத்தல் தரக்கில் வேறு மதிக்கும். வாக்கிங், பஸ் ட்ரிப் இதெல்லாம் வேறு மதிக்கும். வேறு மாதிரி எப்படி சண்டை போடுறதா, அடித்தட்டியா, கொள்ளகளியா, அது டிஎம்ஏக்க பார்த்துக்கும், அதிமுக பார்த்துக்கும். ஆனால் என் டிவிக்கே கோல்டு டைமண்ட் பெங்களூரில் பேசிங்கிறான். இனிமே எவனாச்சு தப்பு அவங்க அம்மா அவன் பேருனா சரி வாயிலே வர மாட்டேங்குது. என்ன அவன் பேர்? சீமானு, உல்ட்டா கூதி சீமானு. நீ பைத்தியக்கார கூதி மாதிரி பேசினுக்குவ. இதெல்லாம் அங்கே பார்த்துன்னு பண்ணுவோம் என்ன, சரியா? உல்ட்டா கூதி மாதிரி நீ பேசுகிற நாம உல்ட்டா கூதி மாதிரி நீ பேசின, நெக்ஸ்ட் டைம் உங்கள் அம்மா உனக்கு அடிதடி அம்மா வீட்டை பூந்து அடிக்கும். நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் அம்மா சீமான் சுத்த வாயை முடிக்கணும். சும்மா இருந்தால் நீ நல்லா இருக்குவ. வாயை எதனா உங்கள் அம்மா இந்த யூடியூப் போனெல்லாம் வேறு ஆச்சு, இது எங்கள் அம்மா பிளாண்ட் ஆச்சுன்னு வேறு ஆச்சு, மாற்றினே இருக்குவான்னு. அம்மா வாயை வச்சுக்கின்னு சூத்த வச்சுன்னு சும்மா இரு. டிஎம்கிட்ட நீ எவ்வளோ பேக் வாங்கிக்கின, அதிமுகிட்ட நீ எவ்வளோ பேக் வாங்கிக்கின, இந்த சூத்தான் சுனியால்கிட்ட எவ்வளோ பேக் வாங்கிக்கின, அது வேறு விஷயம். நெக்ஸ்ட் டைம் எங்கள் அண்ணா பற்றி எதனா தப்பாக பேசினேன், அம்மா இழுத்து வச்சு அடிச்சிடுவோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ.